வணக்கம். நீங்க எங்ககிட்ட பகிர்ந்துகிட்ட ஒரு அற்புதமான மூலத்தை வச்சு இன்னைக்கு நாம ஒரு ஆழமான பயணத்துக்கு போறோம். இது வள்ளலார் எழுதின ஒரு சின்ன பாடல். ஆனா இந்த பிரபஞ்சத்தோட மொத்த ரகசியத்தையும் ஒரு 8 வரியில அடக்குன மாதிரி இருக்கு. நாம பாக்குற இந்த உலகத்துல இருந்து ஆரம்பிச்சு தத்துவங்கள், அப்புறம் பிரபஞ்ச சக்தி, நமக்குள்ள இருக்கிற உணர்வுகள்னு எல்லாத்தையும் தாண்டி கடைசியா ஒரு பேருண்மையில போய் நிக்குது இந்த பாடல். நம்மளோட நோக்கம் என்னன்னா, இந்த பாடலோட ஒவ்வொரு படியிலையும் ஏறி வள்ளலார் கண்ட அந்த ஒற்றை தெய்வத்தோட அந்த தனித்துவமான ஒலியோட தன்மைய நாமளும் சேர்ந்து புரிஞ்சுக்க முயற்சி பண்றதுதான். நிச்சயமா. இது வெறும் ஒரு தத்துவ விளக்கம் இல்ல. இது ஒரு அனுபவ பகிர்வு. வள்ளலார் ஒரு விஞ்ஞானி மாதிரி பருப்பொருளிலிருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொன்றையும் பகுத்தாய்ந்து இதுக்கெல்லாம் மூலமா இருக்கிற அந்த ஒளிய எப்படி அடைஞ்சேன்னு சொல்றாரு. சொல்லப்போனா இது பிரபஞ்சத்தோட மூலத்துக்கான ஒரு வரைபடம், ஒரு மேப் மாதிரி. ரொம்ப அழகா சொன்னீங்க, அனுபவ பகிர்வு. சரி, நாம அந்த பயணத்தை தொடங்கறதுக்கு முன்னாடி அந்த முழு பாடலையும் ஒரு தடவை கேட்டுடலாம். அப்போதான் அதோட முழு வீச்சு நமக்கு புரியும். இதோ அந்த பாடல். சார்பூத விளக்கமொடு பகுதிகளின் விளக்கம் தத்துவங்கள் விளக்கமிலான் தருவிளக்கமாகி நேராதி விளக்கமதாய் பறைவிளக்கமாகி நிலைத்த பரா பறைவிளக்கமாகி அகம்புறமும் பேராசை விளக்கமதாய் சுத்த விளக்கமதாய் பெருவிளக்கமாகியலாம் பெற்ற விளக்கமதாய் சீராட விளங்குகின்ற இயற்கை விளக்கமதாம் திருச்சிற்றம் பழந்தனிலே தெய்வம் ஒன்றே கண்டீர். கேட்கும்போதே ஒரு விதமான அமைதி வருது. சரி, முதல் வரியிலிருந்தே ஆரம்பிக்கலாம். சார்பூத விளக்கமோடு பகுதிகளின் விளக்கம். பஞ்சபூதங்கள் பத்தி பேசுறாரு. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இந்த இடத்துல எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் வருது. அந்த தெய்வீக ஒளிதான் இந்த பூதங்களை உருவாக்குச்சுன்னு சொல்றாரா, இல்லனா இந்த பூதங்களோட உண்மையான இயல்பை நமக்கு விளக்குதுன்னு சொல்றாரா? ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? ரொம்ப முக்கியமான கேள்வி. இங்கதான் வள்ளலாரோட நுட்பமே இருக்கு. அவர் உருவாக்கியதுன்ற வார்த்தைய பயன்படுத்தல, விளக்கம்னு தான் சொல்றாரு. அதாவது அந்த ஒளிங்கிறது ஒரு படைப்பாளி, ஒரு கிரியேட்டர் மாதிரி தனியா நின்னு இத செய்யல. அதுவே இந்த பூதங்களோட சாரமா, அதோட இயல்பா இருக்கு. நாம ஒரு நெருப்ப பாக்குறோம்னா அதோட சுடுற தன்மையும் அதோட வெளிச்சமும் அந்த மூல ஒளியோட ஒரு வெளிப்பாடு. நாம பாக்குற ஒரு கல், அதோட திடத்தன்மை எல்லாமே அந்த ஒளியோட விளக்கம்தான். சுருக்கமா சொன்னா இந்த பிரபஞ்சமே அந்த மூல ஒளி தன்னைத்தானே விளக்கிக்கிற ஒரு பெரிய புத்தகம். பூதங்கள் அந்த புத்தகத்தோட முதல் அத்தியாயம். அப்போ நாம பாக்குற, தொடுற, உணர்ற இந்த உலகமே அந்த ஒளிக்கு ஒரு கமெண்ட்ரி மாதிரி சொல்லலாமா? எல்லாம் அதைத்தான் விளக்கிட்டு இருக்கா. இதுவே ஒரு பெரிய விஷயம்தான். ஆனா வள்ளலார் இங்க நிக்கல, திடீர்னு ஒரு பெரிய தாவல் தாவறாரு. பருப்பொருள்னு தத்துவத்துக்கு போறாரு. தத்துவங்கள் விளக்கமெல்லாம் தருவிளக்கமாகி. இது ஒரு மிகப்பெரிய பாய்ச்சல் இல்லையா? இயற்பியல்ல இருந்து நேரா மெய்யியலுக்குள்ள குதிக்கிற மாதிரி இருக்கு. இங்க தத்துவங்கள்னு அவர் அதை சொல்றாரு. மிக சரியான வார்த்தை, பாய்ச்சல். ஆமா, இது ஒரு குவாண்டம் லீப் மாதிரி. தத்துவங்கள்ன்றது இந்திய மெய்யியல்ல, குறிப்பா சைவ சித்தாந்தத்துல வர்ற பிரபஞ்சத்தின் அடிப்படை கூறுகள். மனம், புத்தி, அகங்காரம், ஆன்மா, கர்ம வினைன்னு மொத்தம் 36 தத்துவங்கள் இருக்கு. இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாத, ஆனா நம்மையும் இந்த உலகத்தையும் இயக்குற நுட்பமான சக்திகள். வள்ளலார் என்ன சொல்றாருன்னா, கண்ணுக்கு தெரியற பூதங்களுக்கு மட்டும் இல்ல, நம்ம மனசுக்குள்ளேயும் இந்த பிரபஞ்சத்தோட இயக்க விதிகளுக்கு பின்னாலேயும் இருக்கிற இந்த நுட்பமான தத்துவங்களுக்கும் விளக்கமா இருக்கிறது அதே ஒரே ஒளிதான். இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, வெளி உலகின் அறிவியலும், அதாவது சயின்ஸ் ஆஃப் தி அவுட்டர் வேர்ல்ட், அக உலகின் அறிவியலும், சயின்ஸ் ஆஃப் தி இன்னர் வேர்ல்ட் ஒரே இடத்துல இணையுது. ரெண்டுக்குமான மூலம் ஒண்ணுதான். ஓகே, இப்ப கொஞ்சம் புரியுது. அதாவது வெளியில இருக்கிற ஹார்ட்வேருக்கும் உள்ள இருக்கிற சாஃப்ட்வேருக்கும் ஒரே பவர் சோர்ஸ் தான் சொல்றாரு. சரி, இதுவரைக்கும் நான் அவரோட பயணத்துல கூடவே வந்தேன். ஆனா அடுத்த வரிகள்ல பறை, பராபரைன்னு சில வார்த்தைகள் வருது. நேராதி விளக்கமதாய் பறைவிளக்கமாகி நிலைத்த பராபரை விளக்கமாகி. இப்போ நாம ரொம்பவே ஆழமான, ஒரு மாதிரி அமானுஷ்யமான தளத்துக்குள்ள போற மாதிரி உணர்றேன். சத்தி சொல்லணும்னா இந்த வார்த்தைகளை கேட்கும்போது கொஞ்சம் தொலைஞ்சு போன மாதிரி இருக்கு. இத கொஞ்சம் எளிமையா விளக்க முடியுமா? நீங்க இப்படி உணர்றது ரொம்ப இயல்பு. ஏன்னா நாம அறிவின் தளத்துல இருந்து உணர்வின் தளத்துக்கு நகர்றோம். இதை எளிமையா புரிஞ்சுக்க ஒரு கற்பனை செஞ்சு பார்க்கலாம். ஒரு பெரிய கடல் இருக்குன்னு வச்சுக்குவோம். அதோட மேற்பரப்புல அலைகள், புயல், நீரோட்டங்கள்னு பயங்கரமான இயக்கம், சக்தி எல்லாம் இருக்கு இல்லையா? ஆமா, அதுதான் பறை. பிரபஞ்சத்தை தோற்றுவித்து இயக்கி ஆட்டி படைக்கிற அந்த மூல சக்தி, ஆதிசக்தி.
அந்த இயக்கத்துக்கு விளக்கமா இருக்கிறது அந்த ஒளி. ஆனா அதே கடலோட ஆழத்துக்கு போனீங்கன்னா அங்க எந்த சலனமும் இருக்காது. முழுமையான அமைதி. ஆமா, நிசப்தம். அலைகளோ புயலோ எதுவும் பாதிக்காத ஒரு நிலை இருக்கு இல்லையா, அதுதான் பராபரை. எல்லா இயக்கத்துக்கும் அப்பாற்பட்ட மாறாத நிலையான அந்த பரம்பொருள் நிலை. வள்ளலார் என்ன சொல்றாருன்னா, அந்த தெய்வீக ஒளி கடலோட மேற்பரப்புல இருக்கிற பயங்கரமான சக்தியோட விளக்கமாகவும் இருக்கும், ஓஹோ. அதோட ஆழத்துல இருக்கிற முழுமையான அமைதியோட விளக்கமாகவும் இருக்கு. இயக்கம் மற்றும் இயக்கமின்மை ரெண்டுமே அதுதான். பிரமாதமான ஓமை. இப்ப தெளிவா புரியுது. அந்த ஒரே ஒளிதான் ஆக்ஷனாவும் இருக்கு, ஸ்டில்னஸாவும் இருக்கு. சரி, பிரபஞ்சத்தோட வெளியில ஆரம்பிச்சு உள்ள இருக்கிற தத்துவம் பிரபஞ்ச சக்தி வரைக்கும் போயிட்டோம். இப்ப மனுஷனுக்குள்ள வரார். அகம் புறமும் பேராசை விளக்கமாதாய் சுத்த விளக்கமாகி. அகம் புறம். சரி, நமக்கு உள்ளேயும் வெளியேயும் அந்த ஒளி இருக்கு. ஆனா அந்த பேராசை விளக்கம்ன்ற வார்த்தை கொஞ்சம் இடிக்குது. நாம பொதுவா ஆசை பேராசையெல்லாம் அடக்கணும், அதுதான் ஆன்மீகம்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அவர் அந்த பேராசைக்கே விளக்கமா அந்த ஒளி இருக்குன்னு சொல்றாரு. இது முரண்பாடா இல்லையா? இது முரண்பாடு மாதிரி தோணும். ஆனா இதுதான் வள்ளலாரோட தரிசனத்தோட உச்சம். இங்க அவர் சொல்ற பேராசைங்கிறது பணம் பொருள் மேல இருக்கிற உலகியல் ஆசை அல்ல. அது ஆன்மாவுக்கு இறைவன் மேல இருக்கிற தீராத தாகம். எப்படியாவது உன்னோடு ஒன்னு சேர்ந்துடணும்னு ஒரு ஜீவன் துடிக்கிற துடிப்பு இருக்கே, அந்த தாகம் ஏற்படுதுன்னா அது நீயா உருவாக்குனது இல்ல. அந்த மூல ஒளியே உன்னை தன்பால் ஈர்க்கிறதுக்கான ஒரு தூண்டுதல் தான் அந்த தாகம். அதுவே அந்த ஒளியோட ஒரு வெளிப்பாடு. இது கேட்கவே ஆச்சரியமா இருக்கு. அப்போ நம்மளோட ஆன்மீக தேடலே நாம தனியா செய்யறதில்ல, அதுவும் அந்த ஒளியோட ஒரு விளையாட்டு தானா? நம்ம தேடலுக்கு பின்னாடி இருக்கிற சக்தியும் அதுவே தான் சொல்றீங்களா? மிக சரியா சொன்னீங்க. அதனாலதான் அடுத்த வார்த்தையிலேயே சுத்த விளக்கம்னு சொல்றாரு. நம்மளோட உலகியல் ஆசைகள்ல விருப்பு வெறுப்பு கர்மவினைன்னு பல கரைகள் இருக்கும். ஆனா இந்த ஆன்மீக தாகம் அது சுத்தமானது, எந்த கரையும் இல்லாத தூய்மையானது. ஆக நம்மளோட மிக உயர்ந்த லட்சியமான அந்த ஆன்மீக தாகமோ நம்மளோட தூய்மையான இயல்பும் கூட அந்த ஒளியின் விளக்கமே தவிர வேறொன்றும் இல்லை. இப்போதான் இந்த பாடலோட முழு பரிமாணமும் புரிய ஆரம்பிக்குது. பூதங்கள், தத்துவங்கள், சக்தி, நம்மளோட தாகம்னு இதுவரைக்கும் தனித்தனியா விளக்குன எல்லாத்தையும் இப்போ ஒன்னா சேர்க்கிறாருன்னு நினைக்கிறேன். பெருவிளக்கமாகி எல்லாம் பெற்ற விளக்கமதாய் சீராட விளங்குகின்ற இயற்கை விளக்கமதாம். தனித்தனியா இருந்ததெல்லாம் சேர்ந்து இப்போ ஒரு பெருவிளக்கம் ஆகுது. அப்புறம் இயற்கை விளக்கம்னு ஒரு முக்கியமான வார்த்தையை சொல்றார். அதுக்கு என்ன அர்த்தம்? ஆமா, இப்போ எல்லாத்தையும் தொகுத்து ஒரு முடிவுக்கு வர்றார். இதுவரைக்கும் விவரிச்ச அத்தனையும் உள்ளடக்கியதுனால அது ஒரு பெருவிளக்கம், a grand illumination. அது எதையும் விட்டு வைக்கல, அதனால எல்லாம் பெற்ற விளக்கம், the illumination that contains everything. ஆனா இதுல மிக முக்கியமான புரட்சிகரமான வார்த்தை அந்த இயற்கை விளக்கம் தான். இங்கதான் வள்ளலார் ஒரு பெரிய தத்துவ புரட்சியே செய்றார். பல மதங்களும் தத்துவங்களும் இறைவனை ஒரு படைப்பாளரா, அதாவது ஒரு செய்பவரா, ஒரு டூவரா பாக்குது. ஆமா, சரிதான். ஆனா வள்ளலார் இங்கே இறைவனை ஒரு இருப்பா, ஒரு பீயிங்கா காட்டுறார். அது ஒரு செயல் இல்ல, அதுவே இயல்பு. சூரியன் ஒளி கொடுக்கிறது அதோட குணம், அதுக்காக அது எந்த முயற்சியும் எடுக்கிறது இல்ல. அதுபோல இந்த பேருண்மை பிரகாசிக்கிறதுங்கிறது பிரபஞ்சத்தோட இயல்பு, குணம். அது செயற்கையா யாராலையும் உருவாக்கப்பட்டதில்ல. ஒரு நிமிஷம், இது ரொம்ப ஆழமான கருத்து. அப்போ நாம இறைவனை தேடி அடைய வேண்டிய ஒரு இலக்கா பார்க்காம அது ஏற்கனவே இருக்கிற ஒரு இயல்பு, ஒரு நேச்சுரல் ஸ்டேட்னு புரிஞ்சுக்கணுமா? அப்போ நம்மளோட வேலை இல்லாத ஒன்ன உருவாக்குறது இல்ல, ஏற்கனவே இருக்கிற அந்த இயற்கை விளக்கத்தை உணர்வது மட்டும்தானா? எக்ஸாக்ட்லி, அதுதான் இதோட மைய கருத்து. அந்த ஒளிய காண்பது என்பது ஏதோ ஒரு புதிய விஷயத்தை கண்டுபிடிப்பதல்ல, ஏற்கனவே இருக்கும் இயற்கையான உண்மையே நமது உண்மையான இயல்பை உணர்வதுதான். அது நமக்காக எங்கேயோ காத்திருக்கல, அது இங்கே இப்போதே இயற்கையாகவே பிரகாசிச்சுட்டு இருக்கு. வாவ்! இயற்கை விளக்கம் என்ற ஒரு சொல் எவ்வளவு பெரிய மனமாற்றத்தை ஏற்படுத்துது. சரி, இப்போ அந்த கடைசி வரைக்கும் வரோம். இதுதான் இந்த பாடலோட முத்திர மாதிரி, ஒரு பிரகடனம். திருச்சிற்றம்பலம் தனிலே தெய்வமொன்றிய கண்டீர். இது வரைக்கும் தத்துவமா பேசிட்டு இருந்தவர் இப்போ ஒரு நேரடி அனுபவத்தை, ஒரு சாட்சியத்தை சொல்றாரு. இங்க திருச்சிற்றம்பலம்னா என்ன? அது சிதம்பரத்துல இருக்கிற கோவில குறிக்குதா? உலகியல் அளவுல அது சிதம்பரத்தை குறித்தாலும் மெய்யல் அளவுல திருச்சிற்றம்பலம்ங்கிறது நமக்கு உள்ளே இருக்கிற ஒரு இடம். சித் னா அறிவு அல்லது ஞானம், அம்பரம்னா வெளி அல்லது ஆகாயம். ஓ, சித்தம்பரம். ஆமா,
அப்போ திருச்சிற்றம்பலம்னா ஞானவெளி, ஸ்பேஸ் ஆஃப் பியூர் கான்ஷியஸ்னஸ். அது நம்ம ஒவ்வொருவருக்குள்ளேயும் இருக்கிற அந்த தூய்மையான உணர்வு வெளி. பல ஆன்மீக ஞானிகளும் இதத்தான் சொல்றாங்க. உண்மையான கோவில் கல்லால கட்டினதில்ல, அது உனக்குள்ள இருக்கிற உணர்வு வெளிதான். அந்த உள்ளொளி பெருவெளியில வள்ளலார் எந்த சந்தேகத்துக்கும் இடமில்லாம அடிச்சு சொல்றார், நான் கண்டது ஒரே ஒரு தெய்வத்தை தான் அப்படின்னு. ஆனா கண்டேன்னு சொல்லாம கண்டீர்னு சொல்றாரே, அதுல ஏதாவது உள்ளர்த்தம் இருக்கா? நிச்சயமா. கண்டீர்ங்கிற வார்த்தைக்கு 2 பொருள் இருக்கு. ஒன்னு, நான் கண்டேன்னு ஒரு உறுதியான அறிவிப்பு. இன்னொன்னு, நீங்களும் காணுங்கள்னு நமக்கு விடுக்கிற ஒரு அழைப்பு. இந்த பாடல் பூரா அவர் விவரிச்ச அத்தனை வடிவங்களாகவும், பூதங்களாகவும், தத்துவங்களாகவும், சக்தியாகவும், ஆன்மாவின் தாகமாகவும், பிரபஞ்சத்தின் இயற்கையாகவும் இருப்பது அந்த ஒரு தெய்வம்தான் என்பது அவர் கண்டறிந்த பேருண்மை. அது நம்பிக்கை இல்ல, நேரடி அனுபவம். அந்த அனுபவத்துக்கு நம்மையும் அழைக்கிறார். அப்படியானால் இந்த பாடல் ஒரு பெரிய மலையோட அடிவாரத்துல ஆரம்பிச்சு ஒவ்வொரு சுத்தியா ஏறி கடைசியா சிகரத்தை அடைஞ்சு அங்கிருந்து பார்க்கும்போது எல்லாமே ஒன்னாதான் தெரியுதுன்னு சொல்ற மாதிரி இருக்கு. பௌதீக உலகத்துல ஆரம்பிச்சு தத்துவங்கள் வழியா பயணிச்சு சக்தி நிலைகளை கடந்து நம்மளோட ஆன்மீக தாகத்தையும் புரிஞ்சுகிட்டு கடைசியா இது எல்லாமே அந்த இயற்கை விளக்கமான ஒரே தெய்வத்தோட வெளிப்பாடுதான்னு தன் உள்ளுணர்வு வெளியில அவர் நேரடியாக கண்டத நமக்கு விளக்கியிருக்கார். மிகச் சரியான தொகுப்பு. இறுதியா ஒரு கேள்விய உங்களைத்தையும் நம்மை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களைத்தையும் விட்டுட்டு போறேன். வள்ளலார் தெய்வம் ஒன்றே கண்டீர்னு சொல்றார். அந்த இயற்கை விளக்கம் என்பது எல்லாவற்றின் இயல்பாக நம்மளோட இயல்பாகவே ஏற்கனவே இருக்குதுன்னா, அப்போ அதை காண்பதுன்னா என்ன? அது கண்ணால பாக்குற மாதிரியான ஒரு செயலா, இல்ல அதை நாம வெளியில தேடுற ஒரு பயணமா, இல்ல நமக்குள்ளேயே திரும்பி நாம யாருங்கிற நம்மோட இயல்ப உணர்ற ஒரு நிலையா? இந்த கேள்வியோட உங்களை சிந்திக்க விடுகிறோம்.